இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8.53 கோடியை எட்டும் என்று கணிப்பு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் இருப்போம் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளதா என்று இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். திமுக வாக்குறுதி கொடுத்தது உண்மை, கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் ரத்து செய்யப்பட்டிருக்கும் என்றும் சட்டப்பேரவையில் பதில். என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த வாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதால் முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 1999இல் பாஜக என்றால் திமுகவுக்கு இனித்ததாகவும் தற்பொழுது கசப்பதாகவும் பேட்டி. நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று முதலமைச்சர் அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என்றும் கேள்வி. திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக மக்கள் புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் 3 பேர் உயிரிழப்பு. அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருச்சி உறையூரில் ஏற்பட்ட உயிரிழப்பு கழிவுநீர் கலந்த குடிநீரால் நடைபெறவில்லை என்று அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். அப்பகுதியில் விநியோகம் செய்யப்பட்ட நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களால் உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது என்றும் திட்டவட்டம். மூட நம்பிக்கையை ஒழிக்க திராவிட மாடல் அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வருமா? சட்டப்பேரவையில் எம்எல்ஏ எழிலன் கேள்வி. சட்டத்தின் மூலமாக எதையும் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத காரியம் என்று அமைச்சர் ரகுபதி பதில். அதாவது மக்களுடைய நம்பிக்கை ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, ஒருவருடைய மூட நம்பிக்கையாக இருக்கலாம், இன்னொன்று மத நம்பிக்கையாக இருக்கலாம். எனவே அரசியல் சட்டப்படி அவரவருடைய உரிமைகளை தான் அவர்கள் பாதுகாக்க முடியுமே தவிர எந்த சட்டத்தின் மூலமாகவும் எதையும் நாம் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ அல்லது ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காரியமாக போய்விடும். எனவே நம்முடைய கொள்கைகளை நாம் பின்பற்றலாம், அதில் தவறு கிடையாது. அதை மற்றவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா என்பதை பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயர் விடுபட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் எம்எல்ஏ வேல்முருகனின் கேள்விக்கு பதிலளித்து அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு. தமிழகத்தில் 1500 வழித்தடங்களில் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி. வழித்தடங்களை மாவட்ட அரசிதழில் வெளியிட்டு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். கூடலூர் தொகுதியில் ஐடி பார்க் அமைக்க வேண்டும் என அதிமுக உறுப்பினர் சட்டப்பேரவையில் கோரிக்கை. நிதி, திறன், அதிகாரம் இருக்கும் துறையின் அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதில். பேரவைத்தலைவரே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை அது.
திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 34 கோடி ரூபாய் செலவில் 4 தளங்களுடன் டைடல் பூங்கா அமைக்க திட்டம். அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் கோவை குறும்பபாளையம் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ள தவேகா பூத் கமிட்டி கூட்டம். அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கவுள்ளதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். சென்னை நீலாங்கரை தனது வீட்டின் முன்பு குவிந்த ரசிகர்களை சந்தித்த தவேகா தலைவர் விஜய். தளபதி தளபதி என்று முழக்கமிட்டவர்களுக்கு பறக்கும் முத்தம் கொடுத்து உற்சாகப்படுத்திய காட்சி வைரல். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 2 புதிய நீதிபதிகளை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர், தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி கே சுரேந்தர் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்ய பரிந்துரை. அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக மகளிர் அணியினர் போராட்டம். உடனடியாக அமைச்சர் பதவியில் இருந்து பொன்முடியை விடுவிக்க வேண்டும் என கண்டன முழக்கம். அன்பிற்கினிய சகோதரர், பெண்களை இழிவுபடுத்துவது என்பது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமே சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 72,000 கடந்தது. கிராம் ஒன்றுக்கு 9,015 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 72,120 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு இன்று முதல் அமல். பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யும் ஊழியர்களின் வருகை மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் என்று அறிவுறுத்தல். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலைய நுழைவாயிலில் அரசு பேருந்து தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போலீசார் குவிப்பு. போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். மணீஷ் சிசோடியா வழக்கை முன்னுதாரணமாக வைத்து ஜாமீன் வழங்கப்படுவதாக நீதிபதி சுந்தர்மோகன் அறிவிப்பு. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டும் காவல்துறையினரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ஒழுங்கினமான காவலர்கள் மீது துறை ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கமிஷனர்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை சென்ட்ரல் பரங்கிமலை வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்கள் தாமதமாக இயக்கம். தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் தீவிரம். சித்திரை திருவிழாவிற்காக மே 12ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. விடுமுறையை ஈடுகட்டும் விதமாக பின்னர் வரக்கூடிய ஒரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடிகர் நெப்போலியன் புகார். மகன் தனுஷ் உடல்நிலை குறித்தும் அக்ஷயா குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புபவர்கள் மீது
நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். புதுச்சேரி அரசின் பாண்லே நிறுவன பால் பொருட்களின் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஐஸ்கிரீம், குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ₹1 முதல் ₹70 வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக பாண்லே நிறுவனம் அறிவிப்பு. வரதட்சணை புகாரில் நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளர் மருமகனின் வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் ஆஜர். 10 நாட்கள் அவகாசம் கேட்டு நெல்லை மகளிர் காவல் நிலையத்தில் மனு. நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்தடைந்தார் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ். இருதரப்பு உறவுகள் மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தை குறித்து பிரதமரை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதாக ஏற்கனவே எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு. பல அடி ஆழ கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை சேகரித்த பெண்கள். தெலுங்கானாவில் மிஷன் பகீரதா குடிநீர் குழாயில் உடைப்பு. சுமார் 50 அடி உயரத்திற்கு பீரிட்டு தண்ணீர் வெளியேறியதால் பரபரப்பு. மத்திய பிரதேசத்தின் கான்வாவில் தெருநாய்கள் கடித்ததால் 10 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி. தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான வருடாந்திர ஒப்பந்தத்தில் ₹7 கோடி ஊதியத்துடன் A+ பிரிவில் ரோஹித், கோலி, பும்ரா, ஜடேஜா தக்க வைப்பு. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் நடப்பாண்டு செப்டம்பர் மாதம் வரைக்கான புதிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது BCCI.